இந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ணாதீங்க, யாரும் பார்க்காதீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது என்னோட முகம்தான், ஆனால் பாடி என்னோடது கிடையாது. நான் அவங்க கூட டேட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ வேணாலும் நான் தரேன், மாலத்தீவுக்கு போகலாம், அந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருக்காரு. கடந்த சில தினங்களாக பயங்கர பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடியோ தான், அதுவும் அந்த திருத்தணி ட்ரெயினில் நடந்த இன்சிடெண்ட் தான். பட் அதே மாதிரி கடந்த பல நாட்களாகவே இன்னொரு விஷயமும் பயங்கர பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான இன்சிடெண்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதுவும் பொது இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது என்ன அப்படின்றத ஒரு சின்ன ட்ரைலர் பாருங்களேன். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிறது அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? முன்னாடி இப்படிலாம் நடக்கும்போது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நமக்கு தான் பிரச்சனை, வெளியில் தெரிஞ்சால் நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை பற்றி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் விட்டுருவாங்க, இல்லை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் நீங்கள் ஓப்பனிங்கில் பார்த்த ஒரு சின்ன ட்ரெய்லர். அது ஏன்னா முன்னாடி தான் அப்படி அமைதியாக இருந்தாங்க. பட் இப்போது நிறைய பேர் வந்து சம்மந்தப்பட்ட அந்த பெண்களே வந்து அந்த அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய நபரை வந்து பொது உலகத்துக்கு காமிக்கணும், பொது சமூகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க, இல்லை சட்ட ரீதியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ராஜேஷ் கிச்சனில் கூட பார்த்தோம். அவங்க வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்தாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி. ஸோ இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குன்றதை விட இதெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. பெண்கள் இது குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சமீபத்தில் ஒரு பெண் வந்து தன்னோட ஆடை இல்லாத வீடியோ வந்து டெலிகிராமில் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்திருக்கு. உடனே அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோவை அவங்களோட சோஷியல் மீடியாலேயே ஷேர் பண்ணி, ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி, இந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ணாதீங்க, யாரும் பார்க்காதீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், இது என்னோட முகம்தான், ஆனால் பாடி என்னோடது கிடையாது, வேறொரு உடலில் என்னோட முகத்தை தலையை மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சு எடிட் பண்ணியிருக்காங்க, நான் இவ்வளோ குண்டாலாம் இருக்க மாட்டேன், நான் என்னோடய உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியான உடம்பு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெண் பேர் வந்து ஐஸ்வர்யா. அவங்க வந்து சமீப நாட்களில் இன்ஸ்டாவில் பயங்கர வைரல். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் வீடியோவை யாரும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அழலாம் மாட்டேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஆனால் என் தலையை தனியாக எடுத்து போட்டு வச்சுருப்பது வந்து 40 வயசு இருக்கும் இந்த உடல் இருக்கிற பெண்ணுக்கு, ஆனால் என்னோடய உடல் வந்து மெலிந்த உடலமைப்புள்ள உடல் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் எனக்கு வந்து கோபமாக இருக்குது. ஸோ என்னோடய பாடி ஸ்ட்ரக்சரை கூட சரியாக மேட்ச் பண்ண தெரியாத ஒருத்தன் வந்து இதை எடிட் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ இப்போ வந்து இவங்க ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து பயங்கர வைரலாக இருக்குது. நிறைய பேர் அவங்கள பாசிட்டிவான விஷயம் இது, தைரியமாக இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நடிகை சில பேர் கூட இதே மாதிரியான இன்சிடெண்ட்டை போல்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு நைட் வந்து நம்ம சேர்ந்துருக்கலாமா, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கமான செய்தியை வந்து திரைப்பட நடிகை அண்ணா சாக்கோவுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்திருக்கு. சரி, இது ஃபேக் ஐடியா இருக்கும் அப்படின்னு நினச்சா அது ஃபேக் ஐடி கிடையாது, ஒரிஜினல் ஐடி தான். ஸோ இவங்க வந்து இப்போ சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க, நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மெசேஜ் பண்ண நபர் நினச்சாரா என்னன்னு தெரில. பட் இந்த நடிகை வந்து மொத்தமாக எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நபர் இப்படி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு பகிரங்கமாக வெளியிட்டதும் அது வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணிடக்கூடாது, தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நடிகைகள் இருக்காங்க. இவங்களே மாதிரியே சென்னை 28 2ஆம் பாகத்தில் நடித்த சனா அல்தாஃப்மே வந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு தொழிலதிபர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்காரு, அவருக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. சனா அல்தாஃப்க்கு சென்னையை சேர்ந்த பாலாஜி அப்படின்ற நபர் வந்து மெயில் பண்ணியிருக்கிறதா அவங்களே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அவங்க கூட டேட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ வேணாலும் நான் தரேன், மாலத்தீவுக்கு போகலாம், அந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருக்கார். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க போட்டு என்ன மாதிரியான ரொமான்டிக்கான ஒரு ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இது தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆன்லைனில் ஆகட்டும், மெசேஜ் மூலமாக, இல்லை வாட்ஸ்அப் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக ஆகட்டும்,
இல்லை பப்ளிக் பிளேஸில் உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது முதற்கொண்டு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ சமீப நாட்களில் இந்த மாதிரியான விஷயங்களை பெண்களை தைரியமாக ஹேண்டில் பண்ணும்போது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக ஆல்ரெடி நம்ம சைபர் கிரைம் அட்வொகேட் கார்த்திகேயன் நம்மள்ட்ட பேசி விளக்கம் கொடுத்திருந்தார். சட்ட ரீதியாக இந்த விஷயங்களை என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றத. பிஎன்எஸ்ல வந்து செக்ஷன் 79 இருக்கு. ஸோ பாரதிய நியாய சன்ஹிதா 2023 ஆக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 79 இருக்கு. ஸோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 3 years யார் இதை ஆக்டிவிட்டி பண்றாங்களோ அப் டு 3 years வரைக்கும் அவங்களை பனிஷ் பண்ணலாம் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவா இதுக்கான ஒரு சட்டம் வந்து 1998 கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஈட்வீசிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது 1998 இருக்கு. அதன் மூலியமாவும் நம்ம அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ ஆன்லைன் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து மார்க் பண்ணி அந்த பொண்ணை தப்பா சித்தரிக்கிறதும் இருக்கு. இல்ல போட்டோவை மார்க் பண்ணாம ஆஸ் இட் இஸ் அந்த போட்டோவை அப்படியே போட்டு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா தப்பான வார்த்தைகள் பிரயோகிச்சு சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ற கேசஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதாவது உங்களோட பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம அந்த போட்டோவை எடுத்து மார்க் எதுவுமே பண்ணாம கூட அவங்க யூஸ் பண்ணாலுமே கூட ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னு வரும் செக்ஷன் 66C ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல. ஐடென்டிட்டி தெஃப்ட் இட் இஸ் அன் அஃபென்ஸ். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 years இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இன்கேஸ் அது வந்து மார்க் பண்ணி கொஞ்சம் அப்சீனா வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா செக்ஷன் 67 வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் அப்சீனிட்டி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்க்கு வந்து 5 years இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம அவங்க மேல போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதாவது ஒரு சட்டம்னு இல்லை மல்டிபிள் சட்டத்தை யூஸ் பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாங்க. ஸோ இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேரை கூட சொல்ல தேவையில்லை, அனானிமஸாவே ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல ஹராஸ் பண்றாங்க அப்படின்றது ஆன்லைன்ல நம்மளுக்கு cybercrime.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அனானிமஸ் உங்க நேமோ வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த சோஷியல் மீடியா லிங்க் யார் போஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அதை பேஸ் பண்ணியே ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லை வந்து உங்களுக்கு சைபர் ஸ்பேஸ் இல்லாமல் நார்மல் ஸ்பேஸ்ல பண்ணும்போது நீங்க 100 கால் பண்ணிக்க அப்படின்னா உடனே நியர்பை லொகேஷன்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கேஸ் ஃபார்வர்ட் ஆகி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் எல்லா பக்கமும் இருக்கு. பட் பாதிக்கப்பட்டவங்க தயங்காம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இல்லை இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் சின்ன விஷயம்லாம் கிடையாதுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. இதெல்லாம் சீரியஸா எடுத்துப்போம். இது நீங்க வேற கண்ட்ரில எல்லாம் ஈவன் இந்த பிராங்க் பண்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அலவுட். நிறைய இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல வந்து பெண்கள் கிட்ட தவறா பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பிராங்க் பண்ணன்றதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது. என்ன பிகாஸ் விமனை வந்து லைக் பெருசா வந்து பாதிக்கப்படுறது தான் இந்தியா. ஸோ வி ரெஸ்பெக்ட் விமன் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் விமன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த வீடியோ மூலமாக இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்குது அப்படின்னா தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள், கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.